ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஒரே குரு, ஒரே தெய்வம். உயிரில் அன்னை ஆதிபராசக்தி அருளை வேண்டியும் ஆன்மாவில் குரு பக்தியுடன் தென்காசியிலிருந்து தன் குருவை விழாழம் திருநாளை வந்து கருவறை பணி மூலம் செய்து தன் கடமை ஆற்றியுள்ள பக்தர்களுக்கு வணக்கம். பரியில் பலமுறை அம்மா பவனி வந்துள்ளாள். அதற்கு ஒரு அழகான காட்சிப்படுத்தல். தன்னுடைய பிறந்த நாளில் வெள்ளி ரதத்தில் 5 குதிரைகள் பூட்டி அம்மா வரும் அழகே அதனுடைய அம்சமாக இன்று குதிரையில் நம்மளுடைய ராசா மகாராசா அழகாக பவனி வந்து உங்களுடைய குறையெல்லாம் சீக்கிரம் தீர்க்க வேண்டும். நடந்து வந்தால் நேரமாகும். அதனால் குதிரையில் வந்து உங்களுடைய குறைகளை சீக்கிரம் தீர்க்க வந்துள்ள நம்மளுடைய அருள்மிகு குரு பகவானை வணங்குவோம். என்ன குவியல்களை ஒருங்கிணைத்து ஒரு நோக்குடன் தியானம் செய்யுங்கள். உங்கள் மனதை பக்குவப்படுத்துங்கள். நிதானத்துக்கு வழிவகுக்குங்கள். அம்மா சொல்லி கொடுத்த தான தர்மத்தில் ஆடை தானம், அன்னதானம், மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீகம் இயக்கத்தை 1968ஆம் ஆண்டு நிறுவி அதன் மூலம் மன்றங்களை வகுத்து சக்தி பீடங்கள் அமைத்து தந்த குரு பகவானுக்கு நன்றி. அதன் மூலம் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும், வெள்ளிக்கிழமையும், ஞாயிற்றுக்கிழமையும், அமாவாசை பௌர்ணமியில் தன்னுடைய பாலகன் உருவில் வந்து அங்கு தோன்றுகின்ற வேப்பிலை எடுத்து அவதாரத்தின் நோக்கத்தையும் அவர் தந்துள்ள வாக்கை வாழ்ந்து அருளாக பெறுவது எப்படி என்பதை அம்மா தந்துள்ள அருள்வாக்கு எல்லாம் அந்த புத்தகத்தில் இருக்கிறது. அது காட்சிப்படப்படுத்தியுள்ளது. இப்படிதான் ஒண்ணுமே தெரியாத நம்மள மனசுல இருக்கிற குழப்பத்தை நீக்கிறது தான் இந்த அருள்வாக்கு. நான் இருக்கேன், கவலைப்படாத, உன் குடும்பத்தை பார்த்துக்கிறேன், மகனை பத்தி கவலைப்படாத, மகளை பத்தி கவலைப்படாதன்னு எத்தனை அருள்வாக்கு. உனக்கு வீடு அமைச்சு தரேன், தொழில் அமைச்சு தரேன் அப்படின்னு சொல்ற விஷயத்த இப்போது. என்னோட பெயர் சக்தி தேவி. யானை வரும் பின்னே, மணியோசை வரும் முன்னே என்பது போல நீங்கள் பின்னே வர உங்கள் ஊன்வினை முன்னே வரும். நீங்கள் செய்யும் தர்மம் தான் எப்போதும் உங்கள் கூட வரும். அந்த அருள்வாக்கை பத்தி யாருக்கு என்ன உணர்வு தோணுறதுக்கு வாய்ப்பு கொடுப்போம். ஓம் சக்தி. குருவே சரணம். மணி யோசை வரும் பின்னே, யானை வரும் பின்னே என்பது போல நாம் ஒவ்வொரு வினை செய்வதற்கு முன்னாடியும் நம் முன்னாலே தோன்றி அதற்கு அந்த வினையை நல்லதாகவோ அதற்கு தடையாகவோ இருக்கும். ஆனால் நாம் செய்து வந்த தர்மம் நம் கூடவே இருந்து அந்த ஊழ்வினையிலிருந்து தாண்டுவதற்கு ஒரு வழியை காட்டும். அவர் மனதில் பதிந்த கருத்து. அடுத்தது சில பேர் சொல்ல, அம்மா வந்து அருள்வாக்கிலும் மந்திரத்திலையும் வழிபாடு முறையிலையும் வழிபாதையிலும் தான் வாழ்வாங்க. அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இன்னும் ஒருத்தர் சொல்லலாம். நல்ல செயல்கள் எல்லாத்துலேயுமே அம்மா கூட இருந்து காப்பாற்றுறாங்க. நல்ல செயல்னா என்னன்றத தெளிவுபடுத்துறது தான் இந்த அருள்வாக்கு. ஒரு யானை வருதுன்னா அந்த மணியோடைய ஒலி வந்து நமக்கு யானை வருது காட்டுது. அது மாதிரி நம்மளுடைய ஊழ்வினை நமக்கு முன்னாடி வந்து நம்மளை வந்து உடுத்துது. அதுலேருந்து அந்த ஊழ்வினையிலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா அம்மா சொன்ன தர்மம் எல்லாம் நம்ம செய்யணும். தர்மம் தலை காக்கும், கட்ட சமயத்தில் உயிர் காக்கும், ஏதாவது ஒரு வழியில காப்பாற்றும். ஓம் சக்தி. நன்றி. அம்மா எச்சரிக்கைன்னு சொல்றாங்க, ஆபத்துன்னு சொல்றாங்க, ஜாக்கிரதைன்னு சொல்றாங்க. சில விஷயங்கள் செஞ்சுட்டு அதுக்கு நம்ம அம்மா கிட்டே வந்து பரிகாரம் செஞ்சா இந்த வினை தீரும் கேட்குறீங்க. அதுக்கு தான் அம்மா சொல்றாங்க, பரவாயில்ல, தெரிந்தும் தெரியாமலும், அறிந்தும் அறியாமலும், புரிந்தும் புரியாமலும் சில தவறுகள் செய்து விட்டாய். இனி நீ செய்கின்ற காரியம் உன்னையும் அழிக்கக்கூடாது, உன் உறவுகளையும் அழிக்கக்கூடாது, உன் இனத்தையும் அழிக்கக்கூடாதுன்னா அம்மா என்ன சொல்றாங்க, ஒரு வினையை செயல், வினைனா செயல், அது மேலும் மேலும் உங்களுக்கு பிரச்சனை தரக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப யோசிக்காதீங்க. நான் என்ன பாவம் பண்ணேன், என் வீட்டில் என்ன செஞ்சேன், அதெல்லாம் யோசிக்காது. முதல்ல உங்கள் உடம்புக்கு என்ன ஊழ்வினை செய்கிறீங்கன்னு பார்த்துங்க. அதை விட்டுட்டு எனக்கு வந்து பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்க, உங்கள் உணர்வு எதை சாப்பிட்டா ஒத்துக்கல, எத்தனை மணிக்கு சாப்பிட்ட பிறகு நம்மளுக்கு பிரச்சனை வருதுன்னு தெரிகிறத
மேபி 25 வயசுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனால் எப்பொழுதெல்லாம் நம்ம 30 வயது எடுத்துக்கொள்கிறோமோ அதை போய் நம்ம சரியான உணவு பழக்கத்துல கொண்டு வரணும் அப்படின்றது தான் உணர்த்தும்படி தான் ஆடிப்புறத்துல அம்மா கஞ்சி தூக்கிட்டு வர சொல்றாங்க. அந்த கஞ்சினோட மகத்துவம், அது தாங்கி வர மண் பாத்திரத்தின் உண்மை, வேப்பில கட்டிட்டு வந்து உணர்வு, இதெல்லாம் மருந்தாக மாறுகிறது. அடுத்தது வினை. சதா பிரச்சனை, எனக்கு நல்ல ஒரு வீடு கூட கிடைக்க மாட்டேங்குது, வேலை கூட கிடைக்க மாட்டேங்குதுன்னு காரணம் என்னன்னா, நீங்க என்ன ஊழ்வினை செய்யறீங்க அப்படின்னா உழைக்கிறதே கிடையாது. ஒரு 5 பேர் உள்ள குடும்பத்துல ஒரே ஒரு பெண்ணு மட்டும் ஓடி ஓடி உழைச்சா கணவன் சாப்பிடணும், மாமனார் மாமியார் சாப்பிடணும், பேர பிள்ளைங்க சாப்பிடணும், எப்படி முடியும்? அந்த அம்மா போற வேலையோ 100 நாள் வேலையோ இல்லை வயல்வெளி வேலையோ சின்ன வேலை, அந்த அம்மா எப்படி அத்தனை ஜீவன்களுக்கும் சாப்பாடு போட முடியும்? இந்த ஊழ்வினை எப்போ வருகிறது என்றால், இந்த ஊழ்வினை எப்போ வருதுன்னா உழைக்காமல் வேர்வை சிந்தாமல் இருக்கும்போது உங்கள் உடம்பு நோய்வாய்ப்பட்டுகிறது. அதுவும் ஊழ்வினை தான். ஒருத்தரே ஓடி ஓடி செய்ய, மற்றவர்கள் யாரும் அவர்களுக்கு உதவுவதற்கு உழைக்காமல் இருப்பதும் ஊழ்வினை தான். குடும்ப பிரச்சனை எப்படி தீரும்? குடும்பமா உழைச்சாதான் தீரும். ஆனா இந்த அம்மா என்ன பண்ணோம், குருவி சேர்க்கிற மாதிரி பணத்தை சேர்த்துட்டு வந்து மாலை போட்டுக்கிட்டு புருஷனுக்காக விரதம் இருந்து இங்க சொல்லும், அம்மா உயிரை காப்பாற்றி கொடுங்க. இதை எப்படி சரி செய்யணும்னா தர்மம் வளர்க்க வேண்டும் அம்மா சொல்றாங்க. அந்த தர்ம பக்தி உணர்வை சின்ன வயசுல இருந்தே நம்ம பதிவிடணும். இந்த ஒழுக்கம் அவசியம் சொல்லுவதும் தர்மம் தான். இந்த உடம்பு எப்பெல்லாம் கெட்டு போயிடும்? குடிச்சா கெட்டு போகும், சாராயத்தை குடிச்சா கெட்டு போயிடும், போதை மருந்து எடுத்துக்கிட்டா கெட்டு போயிடும், தன்னை உடம்புக்கு ஒத்து வராத உணவை அடிக்கடி எடுத்துக்கிட்டாலும் கெட்டு போயிடும், சாப்பிடாம நேரத்துக்கு சாப்பிடாம இருந்தாலும் கெட்டு போயிடும்ன்ற ஒழுக்கம் நீங்க வளர்ந்து ஒரு 10 வயசு கருத்து தெரிஞ்ச பிறகு தெரியணும். அதுதான் நீங்க உடம்புக்கு செய்யற தர்மம். அதுதான் அம்மா சொல்றாங்க. சில பேர் வயதா இருக்கும், சில பேருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கும், சில பேர் நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க, அவங்களுக்கு நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்காது. அதனால தான் என்னுடைய மகனான செவ்வாடை பக்தர்கள் அன்னதானம் செய்து பல உயிர்களை காப்பாற்றுங்கள் அம்மா சொல்றாங்க. அந்த தர்மத்தின் ஒரு நீதி என்ன? அன்னதானம் செய்ய வேண்டும். எப்பெல்லாம் அம்மாவை நேசிக்கிறோமோ, உங்க வீட்டில் என்ன சமைச்சாலும் அம்மாவுக்கு கொஞ்சோண்டு வச்சுட்டு நீ தான் சாப்பிட போற, கொஞ்ச நேரம் எடுத்து அம்மாவுக்கு வச்சேன்னா தாய் சக்தி பாரு, என் மக பாசமா நிரந்தரமா வயதானாலும் அவளுக்கு உணவு கிடைக்க வேண்டும், உறவுகள் கிடைக்க வேண்டும்னு அம்மா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அந்த உணவை எடுத்து நம்மளே சாப்பிட்றதுக்கு பதில் மசாலா கிடைக்காத, உப்பு சேராத சில உணவுகளை எடுத்துட்டு போய் காக்கா ஜீவராசிகள் கொடுக்கலாம். அதனால எந்த உணவு இட்டாலும் அதுக்கு உகந்த உணவை இடுவதுதான் தர்மம். ஓம் சக்தி. அன்னையின் அருள்வாக்கு. யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே என்பது போல நீங்கள் பின்னே வர உங்கள் ஊழ்வினை முன்னே வரும். நீங்கள் செய்யும் தர்மம் தான் எப்போதும் உங்கள் கூட வரும். கருத்துக்கு போவோமா? யானை வரும் பின்னே, யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே. அதாவது நம்மளுக்கு பின்னெல்லாம் என்ன பிரச்சனை வரும் தெரியும். யானை மாதிரி பெரிய பிரச்சனை வரும். கடன் பிரச்சனை, உடம்பு பிரச்சனை, நோய் பிரச்சனை எல்லாம் பின்னே வரும். அதை உணர்த்தக்கூடிய ஓசை வரும் முன்னே. வார்னிங் வரும். அம்மா வார்ன் பண்ணுவாங்க, எச்சரிக்கை விடுவாங்க. உன் மனசுல தோண்டி ஒன்று சொல்லுவாங்க, ஜாக்கிரதையா இரு, ஜாக்கிரதையா பழகு, இவங்க கூட சேர்ந்து தொழில் பண்ணு, இவங்க கூட தொழில் பண்ணாத, அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணு, ஏமாந்துடாத, அழகழகா வளர்த்த பெண் பிள்ளையை எடுத்துட்டு போய் அரக்கங்கிட்ட கொடுத்துடாத, அந்த பொண்ணு உன்னை நம்பி தான் கல்யாணம் பண்ணுதுன்னா நல்ல விசாரின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுடைய ஊழ்வினையோ நம்மளுடைய புத்தி என்ன பார்க்கும்? பணக்காரு, அழகானவங்க, வசதியானவங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தையே பார்த்துட்டு சீக்கிரமாக கல்யாணத்தை முடித்து அந்த பெண்ணை வரதட்சணை கொடுமையிலும் மன உளைச்சலையும் நம்ம பண்ணுவோம். ஸோ அப்பா அம்மாவுக்கு உள்ள பொறுப்பு இருக்குது. தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையை உங்களிடம் ஒப்படைத்தால் தீர விசாரிக்க வேண்டிய பொறுப்பும் உணர வேண்டிய கருத்தும் அனுபவமும் உங்களிடம் இருக்க வேண்டும் என்பதுதான் அம்மா சொல்றாங்க. ஓசையாக ஒரு ஓசை என்ன பண்ணும்? ஒரு மணி ஓசை கேட்டால் என்ன எப்படி இருக்கும் உங்களுக்கு? உங்கள் கோவில் இருக்கு, ரம்மியமாக இருக்குன்ட்டு
நல்ல ஃபயர் இன்ஜின் ஓசை கேட்டால் எப்படி இருக்கும்? யாருக்கையோ பற்றி எறிகிறது அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கணும். நம்ம வீட்டையும் போய் பார்த்துக்கணும். அடுத்தது ஆம்புலன்ஸ் ஓசை. அது என்ன உணர்த்தம்? இதைய பிடிக்க தெரியாத கை குழந்தை முன்ன உட்காந்துக்கிட்டு போவாத, ஹெல்மெட்டு போட்டுட்டு போகாதன்றது தான் ஆம்புலன்ஸ் ஒவ்வொரு முறையும் சொல்லுது. நம்ம கேட்கறதே கிடையாது. சிக்னல் இருக்குன்னு பார்த்துட்டு எங்க கூட்டம் இருக்குன்னு பார்த்துட்டு போகிறது அவசியம்ன்றதும் ஒரு ஓசை. அந்த ஓசை என்பது எச்சரிக்கை ஆனா ஓசை. புரியுதுங்களா? ஏன்னா அம்மா சொல்லுவாங்க, நீ நல்லபடியா ரோட்ல போனா கூட எதிர்க்க குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு வந்தான் அடிபட போறது யாரு? உங்க மேல இருக்கிற அக்கறையில தான் அம்மா சொல்லியிருக்காங்க பலமுறை, இரவு 8 மணிக்கு மேல பயணம் செய்யாதீர்கள். தூக்க கலக்கத்துல ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்கும். எத்தனை மணிக்கு மேல பயணம் செய்யாதுன்னு சொல்லியிருக்காங்க? இரவு 8 மணிக்கும் விடியற் காலையில் 4 மணியில எல்லாருக்கும் தூக்க கலக்கத்துல தான் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். அதனால கவனமா போங்க. ஸோ ஊழ்வினை முன்னே வரும். நீங்கள் செய்யும் தர்மம் தான் எப்பொழுதுமே உங்கள் கூட வரும். யாரெல்லாம் நம்புறீங்க? சக்தி சொல்லுங்க, உங்க மன்ற பேர் என்ன, என்ன, நீங்க என்ன தர்மம்லாம் செஞ்சிருக்கீங்க? நாங்க இதை பதிவிட்டு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர்பீடம் அபிஷியல் சேனல்ல போட்டோம்னா லட்சக்கணக்கள் உலகளவிய விஷயங்கள்ல பார்ப்பாங்க. இது பதிவு, அதனால தெளிவா சொல்லுங்க. வினைதீர்த்த நாடார்பட்டி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றம், டிகேஎஸ் 6 எங்களது மன்ற நம்பரு. நாங்கள் 4 இலவச கண் சிகிச்சை முகாம் நடத்தியிருக்கிறோம். வாவ். 3 இலவச பொது மருத்துவ முகாம் நடத்தியிருக்கிறோம். இதில் எங்கள் அப்பாவுக்கு வந்து இறந்தப்போ அவங்க கண்தானம் பண்ணியிருக்கோம். இதில் 4 பேருக்கு சிறப்பாக கிடைக்கும். தகப்பன் சாமி பங்காரம்மா இருக்கிறாங்க. தாயுமானவர் தந்தையுமானவர் நம்ம அழகு அம்மா பங்காரம்மா. தைரியமா இருங்க. முதியோர் இல்லங்கள், அனாதை இல்லங்களுக்கு அன்னதான பணிகள் நிறைய செய்திருக்கிறோம். இது எல்லாமே நாங்கள் அம்மா யூடியூப் சேனலுக்கு எல்லாமே கொடுத்துருக்குறோம். எத்தனை சிறப்பான தர்மம்! முதியோர் இல்லம், அனாதை இல்லம். அன்னை ஆதிபராசக்திக்கு இருக்கும்போது யாரும் அனாதை கிடையாது. நான் இருக்கிறேன் மகனே மகளே என்று இந்த மன்ற பக்தர் மூலம் அவர்களுக்கெல்லாம் சகோதரியாக சகோதரராக இருந்து இந்த உயிரையும் உணர்வும் வளர்த்த குருவுக்கும் அந்த தலைவருக்கும் பாராட்டுக்கள். நன்றி. ஓம் சக்தி. இப்ப சொல்லுங்க, அம்மா எத்தனை வருஷம் உயிரோட வாழ்வாங்க? நம்ம எல்லாரும் இருக்க வரைக்கும் அம்மா நம்ம கூடயே தான். சூப்பரான பதில். எல்லா செவ்வாடை பக்தர்கள் இருக்கும் போதா அம்மா இருப்பாங்க. ஏன்னா அம்மா சொல்லி கொடுத்த ஒவ்வொரு விஷயமும் நாங்க செய்யறோம். ஏன்னா அம்மாவுடைய செல்ல பிள்ளைகள், செவ்வாடை பிள்ளைகள். சிறப்பான அருள் இந்த மன்றத்துக்கு மேலும் மேலும் உங்களுடைய மன்றத்தில் நிறைய பேர் வந்து சேர்ந்து ஆன்மீகம் வளர்ந்து தர்மத்தை நிலைநாட்டி ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள பிரச்சனைகள் தீர்ந்து அந்த அம்மா சொன்ன மாதிரி யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பது போல் நீங்கள் பல பேருக்கு விழிப்புணர்வும் முகாம்களும் நடத்தி பல உயிர்களை காப்பாற்றுவார்கள் வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். கவலைப்படாதே, முடிவும் நானே, முதலும் நானே. ஓம் சக்தி. நன்றி பராசக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.